முதல்ல அமைச்சர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தொகுதி சீரமை போட்டுருங்க, அது அடுத்தது போவோம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், உரிமை நிதி, நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு, பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க. முதல்ல அமைச்சர் அதை பத்தி பேசணும், பதில் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி கல்வித்துறையில கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை? தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை? தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உரிமை நிதி ஏன் கொடுக்கவில்லை? இதெல்லாம் சொல்லணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள்? தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை? இதையெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். இதை விட்டுட்டு எல்லாம் பயம் காட்டுறாங்க அப்படின்னா, யார் பயம் காட்டுற? நீங்க தான் பயம் காட்டுறீங்க, வேற யாரும் பயம் காட்டின மக்களை. மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட வச்சுக்கணும்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் விரும்புது. அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க. எதுக்காக? என்ன தேவை இருக்கு? ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு முருகர் மாநாடை பழனியில நடத்தினார். இப்ப இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு? நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்ல நடத்தணும், உத்தரப்பிரதேசம் நடத்தணும், ராஜஸ்தான்ல நடத்தணும், மத்திய பிரதேசம் நடத்தணும். அதுதான் சமத்துவம். அதுதான் இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியா இருக்கும். ஆனா அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்துல வச்சிருக்கிறது, பதட்டத்துல வச்சிருக்கிறது பாஜக. இது எல்லா வட மாநிலங்களில எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில், குறிப்பா தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா, கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்து கொண்டிருக்கின்றன. மறுசீரமைப்பு ரொம்ப தெளிவா மாண்பு முதலமைச்சர் தென்னிந்திய முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு, காங்கிரஸ் ஆளாத மாநில முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு, காங்கிரஸ் பாஜக ஆளாத மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் இந்த முதலமைச்சர்களை அழைத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்ன ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்று. குறிப்பா தென் மாநிலங்களில் உள்ள மாநிலங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறது. ஒருவேளை மறுசீரமைப்பு பாஜக திட்டமிட்டது போல் கொண்டு வந்தால் தென் மாநிலத்தின் வாக்குகளே தேவையில்லை, தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் அவர்களுக்கு தேவையில்லை. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அந்த பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானிப்பார்கள் யார் ஆளும்னு. தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் ஒன்றும் அங்கு இருக்கார். அதற்காகத்தான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட சதி வேலையில் இறங்கி இருக்கிறார்கள். தென் மாநிலங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் பாஜக இருக்கிறது. ஏற்கனவே நாடு சுதந்திரம் அடைந்து எவ்வளவு நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் இருக்கின்றன? 1000 இருக்கைகள் போட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? 1000 இருக்கைகள் போட்டு இருக்கிறார்கள். உள்நோக்கம் என்ன? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியல. முதலமைச்சராக இருந்தவர் வராததை வருகிறது என்று பூச்சாண்டி காட்டுகிறார் என்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் கேட்கிறேன், 1000 இருக்கைகள் எதுக்கு போட்டிருக்காங்க? காரணம் என்ன? 1000 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும். அப்ப இருக்கிற 545க்கு பதில் 1000 என்றால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் எங்க இருக்கும்? இப்பவே நாடாளுமன்றத்தில் 10 நிமிடங்களுக்கு மேல பேச முடியல இந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது. 1000 வந்துட்டா 2 நிமிடம் கூட கிடைக்காது தமிழ்நாட்டு சார்பா பேசுறது. இதெல்லாம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிதல் இல்லையா, இல்ல புரிஞ்சுட்டு இப்படி பேசுறாரான்னு தெரியல. பாஜக அப்படிதான் பேசுவாங்க. அவருடைய வேலை திட்டமே இதுதான், மக்களை திசை திருப்பது, மக்களுக்கு உண்மைக்கு புறமான செய்தியை கொடுப்பது. நாங்க தெளிவா சொல்றோம், இந்த மறுசீரமைப்பு என்பது பாஜக திட்டமிட்டது போல் நடந்தால் தமிழ்நாட்டு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும், தென்னிந்தியா பாதிக்கப்படும், வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை தீர்மானித்து விடுவார்கள். இதுதான் எங்களுடைய பார்வை. தமிழக அரசு மக்கள் தொகை நாங்க திசை திருப்பல் ரொம்ப தெளிவா சொல்றோம். உடனே நடத்துங்க, உடனே நடத்துங்க. எதுக்காக ஓராண்டு ஈராண்டு தள்ளி போறீங்க? உடனே நடத்துங்க. மத்திய அரசு கிட்ட தான் புள்ளியியல் துறை, சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மாநில அரசு கிட்ட கிடையாது.
அப்படி மாநில அரசு பீகார் போன்ற அரசுகள்லாம் நடத்தி உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு, நீங்கள் நடத்துவதற்கு எந்தவித அதிகாரமும் உங்களுக்கு இல்லை, இது ஒன்றிய அரசு தான் நடத்தணும், யூனியன் கவர்மெண்ட் தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி மாநில அரசு நடத்த முடியும்? மாநில அரசு நடத்தலாம், என்ன நடத்தலாம்? சர்வே நடத்தலாம், சென்சஸ் நடத்த முடியாது. நான் சொல்றேன், சொல்லுங்க. வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் உயரும் அப்படின்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராதுன்றாரு, எந்த அடிப்படையில் சொல்றாரு அவரு? அது ஆதாரபூர்வமா சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.